பொல்லாதவன், வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் டேனியல் பாலாஜி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு மாரடைப்பால் காலமானது திரைத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் இதயம் முரளியின் சகோதரரான பாலாஜி கமல்ஹாசனின் மருதநாயகம் படத்திற்கு யூனிட் புரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து சித்தி சீரியலில் நடித்தார். அந்த சீரியலில் டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததால் டேனியல் பாலாஜி என்று அழைக்கப்பட்டார். தொடர்ந்து அலைகள் சீரியலில் நடித்த அவர் 2003ஆம் ஆண்டு வெளியான தனுஷின் காதல் கொண்டேன் படத்தில் நடித்தார். தொடர்ந்து காக்க காக்க படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்தது அவருக்கு பெயரை வாங்கி கொடுத்தது. அதனை அடுத்து பல்வேறு படங்களில் அவர் நடித்திருந்தாலும் 2006ஆம் ஆண்டு வெளியான வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் என்ற வில்லன் கதாபாத்திரம்தான் பெரிய அளவில் டேனியல் பாலாஜியை பிரபலப்படுத்தியது. வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்தில் ரவி என்ற மெயின் வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார். அந்த பாத்திரமும் பெரிய அளவில் பேசப்பட்டது. விஜயுடன் பைரவா, பிகில் மற்றும் வெற்றிமாறனின் வடசென்னை படத்திலும் டேனியல் பாலாஜி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார். இந்நிலையில் திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து வெள்ளிக்கிழமை நள்ளிரவு கொட்டிவாக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். 48 வயதான டேனியல் பாலாஜியின் திடீர் மறைவு திரைத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு நடிகர் இதயம் முரளி மாரடைப்பால் காலமான நிலையில் அவரது தம்பி டேனியல் பாலாஜியும் 48 வயதில் மாரடைப்பால் காலமாகியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.